உயர்த்தும் வகையிலும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் சுற்றுலா ரீதியாக தஞ்சை மாவட்டம் குழந்தைக்கு ஒரு முத்திரை ஏற்படுத்தும் வகையிலே பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்களான சங்கவிலாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கவிலாஸ் என்ற ஒரு சொகுசு ஹோட்டலை குடந்தையிலே இன்றைக்கு திறந்திருக்கின்றார்கள். சங்கவிலாஸ் என்றால் தஞ்சையிலே தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. காரணம், இதை மட்டும் பிரஸ் நோட் பண்ணி கொடுத்தாங்க. 60 வருடங்களுக்கு முன்பே தொழில் செய்து கடின உழைப்பை மேற்கொண்டு இன்றைய குடந்தையினுடைய வளர்ச்சிக்கு அன்றே அடித்தளமிட்ட குடும்பங்களில் ஒரு முக்கியமான குடும்பம் சங்கவிலாஸ் குடும்பம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு குடந்தை வர்த்தக ரீதியா இந்த மாவட்டத்தில் உயர்ந்து நிற்கின்றது என்றால் அதற்கு இது போன்ற குடும்பங்களுடைய பணி, இவர்களுடைய அந்த காலத்திலிருந்தே நல்ல எண்ணம், நோக்கம் தான் காரணம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கும் பேரன் சாதிக் அலி அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலே இளைஞர் அணியினுடைய முக்கிய தலைவராக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஹோட்டலுடைய ஸ்தாபகராக செயல்பட இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு ஜிஆர் மூப்பனார் அவர்கள், இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பு அவர்கள், பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கராஜன் அவர்கள், மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராம்குமார் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 மாவட்ட தலைவர்கள் திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை மாவட்ட தலைவர்கள்லாம் வருகை புரிந்து முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வாழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 15 நாட்களாக விவசாயம் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் மழைக்காலம் என்று வானிலை அறிவிப்பு வந்திருக்கின்ற காரணத்தினால் தமிழக அரசு முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்ற வேண்டும். பல்வேறு இடங்களிலே தமிழகத்திலே மழை, குறிப்பாக தஞ்சை மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளெல்லாம் பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்பட்டது. பல லட்சக்கணக்கான ஏக்கரிலே பயிரிட்டோருக்கு 50% மேலான பயிர்கள் தண்ணீரிலே மூழ்கி சேதமடைந்த நிலையிலே இருக்கிறது. விவசாயியை பொறுத்தவரைக்கும் பெரும் நட்டத்திற்கு ஆளாகி இருக்கிறார். எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு குழுவை அமைத்து கண்டறிந்து செயல்படுவது மட்டுமல்லாமல் விவசாய சங்கங்களோடு பேசி உண்மை நிலையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவாறு அவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இனி வரும் காலம் மழைக்காலமாக இருப்பதால் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நிவாரணம் எவ்வளவு?
கட்டண உயர்வு தான் நான் முன்னாலே தெளிவாக சொல்லிட்டேன் சார். நிவாரணம் எவ்வளவு இருக்கும்? முக்கியமான சொல்லிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வே துறையில் கிளாஸ் 4 வேலைக்காக ஆர்ஆர்பி செல் விண்ணப்பம் கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் 11 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அந்த விண்ணப்பத்திலே அரசு அதிகாரியினுடைய கையொப்பம் அட்டஸ்டேஷன் இல்லை என்று காரணம் கூறி ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயில்வே துறை கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பங்களை தேர்வு எழுத தகுதி இல்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டதாக பத்திரிகை செய்திகள் தெளிவாக கூறுகின்றன. அந்த 2 லட்சம் பேர்ல 65-70% பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். உடனடியாக ரயில்வே துறை மத்திய அரசு அதிகாரியுடைய கையொப்பம் தேவையில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருப்பதை வெளிப்படையாக எடுத்து கூறி அதனை கருத்தில் கொண்டு தள்ளுபடி செய்த விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்து தேர்வுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிவாரணம் 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 மூன்றாவது நிவாரணம் நிவாரணத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்ல நியாயத்தின் அடிப்படையிலே அரசாங்கம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். முன்னெச்சரிக்கை ஆய்வு செய்யறாங்க. வெறும் விவசாயம் மட்டும் கேட்ட ஒன்று கண்டுபிடிப்பு வேலை இருக்கிறது. விவசாய சங்கங்களை கேட்கணும், உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகானந்தம் மற்றும் முத்துகிருஷ்ணன் இருவரும் எத்தியோப்பியாவிலே உள்ள சர்க்கரை ஆலையிலே நடந்த விபத்தின் காரணமாக உயிரிழந்தனர். அவர்களை உடனடியாக சொந்த ஊருக்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நேற்றைய தினம் நான் ஒரு கூட்டத்திலே பேசினேன். காலதாமதமாக வந்ததற்கு காரணம் உடனடியாக அரசாங்கங்கள் முறையே பணியை செய்யவில்லை என்பது இந்த பகுதி வாழ் மக்கள் உறவினர்களுடைய குறையாக இருக்கிறது. எனவே இந்தியாவில் எந்த பகுதியிலே வாழும் மக்களாக இருந்தாலும் சரி, வெளியூரிலே வெளிநாட்டிலே குறிப்பாக துன்பத்திலே இருக்கும் சூழல் இருக்கும்போது உடனடியாக அவர்களுக்கு முதல் உதவி செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்திற்கும் அதனுடைய வெளியுறவுத்துறைக்கும் உண்டு என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை பொறுத்தவரையில் சென்ற காங்கிரஸ் தலைமையிலான அரசால் அறிவிக்கப்பட்டு பணி தடைபட்டுள்ளது. இந்த சாலை திட்டத்தை விரைந்து செயல்படுத்தி முடிக்காவிட்டால் பயணிகள் போக்குவரத்தும் வணிக போக்குவரத்தும் பாதிக்கும். இதை உடனடியாக முடிக்கும் நல்ல சூழல் ஏற்பட்டால் தஞ்சை மாவட்டம் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் தஞ்சையிலே பழைய திருவாடி ரோடு ராஜகோரி சாலையை அகலப்படுத்தி தஞ்சை நகரிலிருந்து குடந்தை செல்லும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும். அதேபோல
ட்ரெயின் சேவையை பொறுத்தவரையில திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதை பட்டுக்கோட்டை வழியாக சென்று வந்ததை இப்போது தடை செய்திருக்கிறார்கள். மீட்டர் கேஜ் பிராட் கேஜாக மாற்ற இருப்பதாக இரும்பு பாதை அகற்றப்பட்டிருக்கிறது. பணி விரைவாக செயல்படுத்தப்படாமல் மந்தத்திலே உள்ளதை மத்திய ரயில்வே துறை தனி கவனம் செலுத்தி பணியை முடித்து ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகளுடைய நலன் கருதி உடனடியாக இந்த சேவையை அவர்கள் துவங்க வேண்டும் என்றால் கேட்டுக் கொள்ளப்படுகிறேன். தேங்க்யூ சார். இல்ல நான் சொன்னது தொடர்ந்து மத்திய அரசுடைய இந்த 150 நாட்களிலே சொல்வதொன்று செய்வதொன்று என்ற ரீதியிலே பொருளாதார ரீதியாக அவர்கள் சரியான முறையிலே விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் தவிர்க்கின்றார்கள். ரயில் சேவையினுடைய பயண கட்டணத்தை உயர்த்தினார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் ஏழை எளிய மக்களுடைய வயிற்று வழியிலே முழுமையாக சம்பளம் கொடுக்காமல் அவர்கள் பட்டியலை ஆராய்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்பவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து அறிக்கைகள் மூலம் உண்மை நிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தோழமை கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு பரிவாக ரயில் கட்டணம் உயர்த்தும் போது மௌனம் காட்டதை நான் நினைவுபடுத்துகிறேன். அன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஆர்ப்பாட்டம் நடத்தியது. மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் வருகின்ற 10ஆம் தேதி அன்று 100 நாள் வேலை திட்டத்திலே முறையான ஏழை எளிய மக்களுக்கு சம்பளம் போய் சேரவில்லை, அதை சரிவர நடத்த வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்த ஏற்கனவே